கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது உபாகமம் 7ஆம் அதிகாரத்திலே அந்த 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் 1ஆம் அதிகாரத்திலே 12 கூட வாசிக்கிறோம். கிறிஸ்துக்குள்ளே அவருடைய சுதந்திரராகும்படி அவர் நம்மை தெரிந்து கொண்டார். அவருடைய சுதந்திரமாய் இருக்கும்படி, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு பங்கு உள்ளவர்களாய் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார். உன் தேவனாய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி அவர் தெரிந்து கொண்டார். அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொண்டார். நீங்கள் அவருடைய சுதந்திரவாளி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் பங்கு உள்ளவர்கள். அதற்காக தேவன் தெரிந்து கொண்டார். அப்போ தமக்கு சொந்தமாக இருக்கும்படி ஆண்டவராய தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த காரியத்தை குறித்து கீழே நம்ம வாசிக்கலாம். அந்த 7ஆம் வசனத்தில் அப்போது கடைசியில், நீங்கள் சகல ஜனங்களிலேயும் நீங்கள் கொஞ்சமாக இருந்தீர்கள். எல்லா ஜாதி ஜனங்களுக்குள்ளே நீங்கள் கொஞ்சமாய் இருந்தீர்கள். அதாவது கொஞ்சமாய், பெருக்கம் இல்லாமல், விருத்தி இல்லாமல், பலனற்று நீங்கள் காணப்பட்டீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போ தேவன் யாரை தமக்கு சொந்தமாய் தெரிந்து கொண்டார் அப்படின்னா, அதாவது எல்லா ஜனங்களுக்குள்ளே நீங்கள் கொஞ்சமாக இருந்தீர்கள், சகல ஜனங்களுக்குள்ளே நீங்கள் அற்பமாக இருந்தீர்கள், சகல ஜனங்களுக்கு நடுவிலே முடியாதவர்களாய், பெருக்கம் இல்லாதவர்களாய், விருத்தி இல்லாதவர்களாய் காணப்பட்டீர்கள். அப்படிப்பட்டதான உங்களை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தேவன் தெரிந்து கொண்டார். கிறிஸ்துவுக்குள்ளே தமக்கு சுதந்திரராகும்படி அவர் தெரிந்து கொண்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக, உங்களை உயர்த்தும்படியாக தம்முடைய சொந்த ஜனமாய் அவர் தெரிந்து கொண்டார். அப்போது நீங்கள் கொஞ்சமாக இருந்தீர்கள், விருத்தி இல்லாமல் இருந்தீங்க, அற்பமாய் காணப்பட்டீர்கள் சகல ஜனங்களுக்குள்ளே. இப்போ அதே சகல ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த 14 வாசிக்கிறோம். 14 வசனம், சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறேன். அப்போ எல்லா ஜனத்துக்குள்ளே நீங்கள் கொஞ்சமாக இருந்தீர்கள், பெருக்கமில்லாமல் இருந்தீர்கள். அப்படிப்பட்ட ஜனத்துக்குள்ளே இருந்த உங்களை சொந்த ஜனமாய் தெரிந்து கொண்ட தேவன் இப்போ அதே ஜனங்களுக்கு நடுவிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். தேவன் தம்முடைய ஜனத்தை, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனத்தை அவர் ஆசீர்வதிக்கிறவர், அவர் பெருக பண்ணுகிறவர், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர். கர்த்தர் உங்களை தேவனுக்கு சொந்தமாக இருக்கும்படி, அவருடைய சுதந்திரராக இருக்கும்படி ஆண்டவராம் உங்களை தெரிந்து கொண்டார். எந்த ஜனத்துக்குள்ளே நீங்கள் கொஞ்சமாய், பெருக்கம் இல்லாமல், விருத்தி இல்லாமல் இருந்தீர்களோ, அற்பமாய் காணப்பட்டீர்களோ, இப்போ அதே ஜனங்களுக்குள்ள அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சகல ஜனங்களை பார்க்கிலும், சகல ஜனங்களுக்குள்ள நீங்கள் கொஞ்சமாக இருந்தீர்கள், சகல ஜனங்களுக்குள்ள, ஜாதிகளுக்குள்ள, சமுதாயத்துக்குள்ளே நீங்கள் கொஞ்சமாக இருந்தீர்கள், பெருக்கம் இல்லாமல் இருந்தீர்கள். இப்போ அதே சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்கிறார். சகல ஜனங்களை பார்க்கிலும், எல்லா ஜனங்களை பார்க்கிலும் என் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.